பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச பரிச்சயமான டாபிக் தான். முருகர் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்கறாங்க இந்த கிருத்திகைக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கான டாபிக். முருகர் மெசேஜ் பார்க்க போறோம். நீங்க கண்ணை மூடி ஓம் முருகான் மனசுல நினைச்சிட்டு இங்க இப்ப நான் காட்டக்கூடிய கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கிறிஸ்டலுக்கான முருகர் மெசேஜ் நம்ம பார்க்கலாம். நீங்க உங்களுக்கான மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு மனதார டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 1 இந்த வயலட் கலர், கிறிஸ்டல் நம்பர் 2 பிங்க் கலர் கிறிஸ்டல், கிறிஸ்டல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை முருகரை மனசுல நினைச்சிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கான முருகர் கார்டு பார்த்துக்கோங்க. முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க கும்பிடுற கடவுள், முருகர், ஏஞ்சல்ஸ் இவங்க மேல முதல்ல நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்றாங்க. சரிங்களா? நீங்க நம்பிக்கை வச்சாதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நிலைகளும் மாறும். உங்களோட சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலா இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல விதமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும்னா நீங்க உங்க தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைங்க. அப்படி நம்பிக்கை வைக்கும் போது நீங்களும் கண்ட்ரோலா இருப்பீங்க. அந்த சூழ்நிலையும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரும். அந்த நம்பிக்கை நீங்க இழக்கும் போது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகும். நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. இல்ல அந்த சூழ்நிலையானது உங்களை அறியாம வேற விதமா போகும். இதெல்லாம் உங்க நம்பிக்கையை பொறுத்தது. நீங்க உங்களோட இஷ்ட தெய்வத்து மேல, நீங்க கும்பிடுற தெய்வத்து மேல நம்பிக்கை வைக்கும் போது எல்லா விதமான சூழல்களும் சூழ்நிலைகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். தெய்வத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்படி வரும்போது கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு, அதை அடையணும்னு நீங்க சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அது தப்பு இல்லை. பட் அப்படி போகும்போது நம்பிக்கையோட போகணும். நீங்க நம்பிக்கையை இழக்கும் போதுதான் அந்த கனவை அடையறதுக்கு நம்ம தெய்வம் இப்படி கைவிட்டுருச்சு. அதை எப்படி குறுக்கு வழியில அடையலாம் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத காரியத்துல செயல்களை ஈடுபடுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு மெயினா தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சு உங்களுடைய கனவுகளை நீங்க பின்தொடருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் முருகர் உங்களுக்கு சொல்றாரு. முருகர் மேல நம்பிக்கை வச்சு உங்களோட கனவுகள் லட்சியங்களை பின்தொடருங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை உங்களை காப்பாத்தும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கூட எல்லாமே அதுவா சுமூகமா தீர்ந்து நீங்க அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போவீங்க. உங்களால அதுல சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நம்பிக்கையோட உங்களுடைய கனவுகளை லட்சியங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பூங்காரமே ஒரு மலையானது, அதில் ஓராறு முகம் விளையாடுது. ஓங்காரமே ஒரு மலையானது, அதில் ஓராறு முகம் விளையாடுது. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் கார்டு. முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அதை நோக்கி நீங்க பயணம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க உங்களோட ஃபேமிலிக்காக மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழாம இருப்பீங்க. முருகர் உங்களுக்கான வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கான வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, பர்பஸ் என்ன, அதை தேட ஆரம்பிங்க. அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை நோக்கி வாழ ஆரம்பிங்க. அதுக்கான ஸ்டெப்ஸை முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அப்படின்றாங்க. அண்ட்
நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் சந்தோஷமான மனநிலைமையோட வந்து செய்யுங்க. அதுதான் வந்து எப்பவுமே உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு ஒரு அவுட்கம் கிடைக்கும். சோ கடமைக்கேன்னு செய்யாம அதை வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதா இருந்தா அதை செய்யுங்க. அண்ட் நீங்க செய்யற காரியங்கள்ல சந்தோஷமான நிலைமையோட செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் அவுட்கமா வந்து இருக்கும். சோ உங்களுடைய அந்த பர்பஸ், வாழ்க்கை தேடுதல், அதுக்கும் வந்து ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கும் நீங்க செய்யற காரியங்களை ரசிச்சு செய்யும் போது. சோ கண்டிப்பா வந்து ஒண்ணு நீங்க செய்யற காரியங்களை ரசிச்சு சந்தோஷமான மனநிலையோட செய்யணும். இன்னொன்னு வந்து உங்களோட லைஃப் பர்பஸையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை வந்து தொடர்றதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். சோ இத வந்து உங்களுக்கு முருகருடைய பிளெஸ்ஸிங்கோட, சோ முருகருடைய சப்போர்ட்டிவோடய நீங்க இந்த விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவரை வந்து ப்ரே பண்ணிட்டு அவரை மனசுல நினைச்சிட்டு நீங்க இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த முயற்சிகளை நோக்கி வந்து அடியெடுத்து வைங்க. சில பேருக்கு ஏஞ்சல்ஸ் பிடிக்கும், நேச்சர் பிடிக்கும், மற்ற ஜீவராசிகளை பிடிக்கும், பெட் அனிமல்ஸ். சோ இந்த மாதிரியான பர்சன் உங்களுக்கும் சரி, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட சந்தோஷமா இருந்து ஹாப்பியா இருந்து நீங்க இந்த காரியங்கள்ல வந்து இந்த முயற்சிகள்ல ஈடுபடும் போது இன்னும் உங்க லைஃப் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு சந்தோஷமான மனநிலைமை வந்து ஏற்படும். சோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முருகருடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். சோ முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய தெய்வத்தை வந்து நம்புங்க, ஏஞ்சல்ஸ் வந்து நம்புங்க. நீங்க ஏஞ்சல் வழிபாடு வந்து செய்யுங்க, சரிங்களா? சோ இப்ப கிறிஸ்டியானிட்டில இருக்காங்கன்னா ஏஞ்சல்ஸ் பத்தி தெரியும், அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். அதாவது வழிபாடுன்றதை விட ஏஞ்சல்ஸ் வந்து நீங்க ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா வந்து எடுத்துக்கோங்க. ஒரு குருஸ்தானத்துல மாதிரி நீங்க ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கும் போது, சப்போர்ட்டிவ் எனர்ஜியா எடுக்கும் போது உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். சோ நீங்க அதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா வந்து நல்ல விதமான ஒரு டெவலப்மெண்ட் உங்க லைஃப்ல இருக்கும். அந்த மாதிரி தமிழ்ல இப்போ ஹிந்துவிசத்துல பார்த்து வந்து தேவ தூதர்கள், சரிங்களா? இப்போ தேவ தூதர்கள், அரக்கர்கள் அது மாதிரி இருக்கிற மாதிரி ஏஞ்சல்ஸ், டீமன்ஸ் அப்படி இருப்பாங்க, அந்த கான்செப்ட். சோ அதுல நல்லவங்களை, தேவ தூதர்களை வந்து, அதாவது சித்தர்கள், ரிஷிகள், தேவ தூதர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரே பேட்டர்ன்ல வரக்கூடியதான். அவங்கள யாராவது நீங்க வந்து எடுத்துக்கோங்க, ஒரு குருவா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அவங்களோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட கைடன்ஸ் எடுத்துட்டு உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போகும்போது நிச்சயமா உங்களோட லைஃப் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். அப்படி யாராவது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறாங்க, ஒரு குரு ஸ்தானத்துல ஏஞ்சல்ஸோ சித்தர்களோ வந்து தேவதூதர்களோ இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, அவங்களோட கைடன்ஸ் படியே வந்து நடங்க. சோ ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளானிங் வச்சிருக்கு, சரிங்களா? சோ அந்த டைம்ல அந்த விஷயங்கள் உங்க கைக்கு வந்து சேரும். அதனால அது வரைக்கும் உங்களை வந்து கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்க எடுத்துக்கிட்ட ரூட்ல வந்து கரெக்டா போறீங்களா, குரு எடுத்துக்கிட்டீங்க, அந்த குரு வழிகாட்டுதல் படி நீங்க வந்து கரெக்டா நடந்துட்டு இருக்கீங்களா, சோ இது எல்லாமே வந்து கண்காணிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ அந்த விஷயங்களை கரெக்டா செய்யுங்க. சோ அதுக்கு உங்களுடைய ஏஞ்சல்ஸ் மேல நம்பிக்கை வச்சு அதை பண்ணுங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணி நீங்க அந்த கைடன்ஸை கம்ப்ளீட்டா எடுத்து மேற்கொண்டு நடக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். சோ இது வந்து முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ். சோ என்னன்னா, முருகரை தான் வழிபடுங்க, முருகருக்கு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு நீங்க லைஃப்ல எந்த விஷயத்த செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அதுக்குதான் உங்களுக்கு வந்து முருகர் வழிகாட்டுறாரு. சோ இதுவும் ஒரு வழிகாட்டுதல் தான். இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்படும். சோ இதுதான் உங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.
ஃபைல் நம்பர் 3 உங்களுடைய முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த முருகர் மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பக்தி ஒலி சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.